வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்களை தேர்தலில் நிறுத்த ஜெயலலிதாவின் தோழி சசிகலா முடிவு செய்திருக்கிறார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்களை தேர்தலில் நிறுத்த ஜெயலலிதாவின் தோழி சசிகலா முடிவு செய்திருக்கிறார். புதிய அமைப்பு தொடங்குவதா அல்லது தனது சகோதரர் திவாகரனின் அண்ணா திராவிடர் கழகத்தின் சார்பில் களம் இறக்குவதா என ஆலோசனை நடைபெற்று வருகிறது. புதிய அமைப்பு தொடங்குவதா அல்லது தனது சகோதரர் திவாகரனின் அண்ணா திராவிடர் கழகத்தின் சார்பில் களம் இறங்குவதா என ஆலோசனை நடைபெற்று வருகிறது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்களை தேர்தலில் நிறுத்த ஜெயலலிதாவின் தோழி சசிகலா முடிவு செய்திருக்கிறார். புதிய அமைப்பு தொடங்குவதா அல்லது தனது சகோதரர் திவாகரனின் அண்ணா திராவிடர் கழகத்தின் சார்பில் களம் இறக்குவதா என ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அதிமுகவில் சசிகலாவுக்கு இடமில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட நிலையில் வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் சசிகலா தனியாக இயக்கம் தொடங்க திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்களை தேர்தல் களத்தில் இறக்குவதற்கு சசிகலா திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஜனவரி முதல் வாரத்தில் தனது ஆதரவாளர்களை போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்துக்கு அழைத்து நேர்காணலும் நடத்தி இருப்பதாகவும், வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்களை களம் இறக்கி அவர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட சசிகலா திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. நேற்றைய தினம் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த சசிகலா செய்தியாளர்களை சந்தித்தார். வர இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்கள் களம் காணுவார்கள். அவர்கள் எந்த கட்சியில் எந்த இயக்கத்தில் களம் காண இருக்கிறார்கள் என்பது குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அவருடைய சகோதரர் திரு திவாகரன் ஏற்கனவே அண்ணா திராவிடர் கழகம் என்ற ஒரு அமைப்பை 2018ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தார். அந்த அமைப்பை ஏற்கனவே சசிகலாவுடன் இணைப்பதாக ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்ணா திராவிடர் கழகத்தில் இணைந்து செயல்படுவதா அல்லது புதிய இயக்கத்தை தொடங்குவதா என்ற ஒரு ஆலோசனையில் தற்போது தனது ஆதரவாளர்களோடு ஈடுபட்டு வருவதாகவும், வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. தனது ஆதரவாளர்களை தேர்தல் களத்தில் நிறுத்துவதோடு அவர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கும் சசிகலா திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வரக்கூடிய 8ஆம் தேதி வாக்கில் அவர் அறிவிப்பார் என்று தெரிகிறது. வரக்கூடிய 24ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளின் போது பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் சசிகலா திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.